ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, யாராகினும் சொன்ன சொல்லுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று இல்லை. பதிலடி கொடுப்பதால் நீ அந்த சொல்லுக்கு உரியவனாகவே மாறிவிடுவாய். இதை விடுத்து அச்சூழலில் நீ அமைதியாய் இருந்துதான் பாரேன். உன் மனம் 10 மடங்கு அமைதி பெறும். நீ எதிர்த்து பேசினாலோ மரியாதை குறைவாக நடத்தினாலோ 10 மடங்காய் உனக்கே அது பிரதிபலிக்கும். அதாவது நீ செய்த அந்த செயலுக்கான பிரதிபலிப்பு யார் மூலமாகவோ, உன்னை சுற்றியிருப்பவர் மூலமாகவோ மரியாதை குறைவாக நீ நடத்தப்படுவாய், அல்லது மற்றவர் மூலமாகவோ கீழ்த்தரமாக நடத்தப்படுவாய். நீ சின்னதாய் தான் தவறு செய்திருப்பாய், ஆனால் விளைவு 10 மடங்காய் உனக்கே திரும்பி ஆபத்தை தானே விளைவிக்கிறது. பேச வேண்டிய இடத்தில் உன் தன்மானம் குறையும் இடத்தில் கண்டிப்பாக நீ பேசிதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் இந்த பிரபஞ்சம் கூட உன்னை மன்னிக்காது. மீண்டும் மீண்டும் உன் தன்மானம் போகும் மாதிரியான சூழ்நிலையே உருவாகக்கூடும், அதுவும் பிறரால். என்ன பிள்ளையே, வாழ்க்கை கஷ்டமாக இருக்கிறதே சாயப்பா, இப்படி பேசு என்கிறீர்கள், அப்படி பேசு என்கிறீர்கள் என்று தானே குழம்புகிறாய்? வாழ்க்கை மிக எளிதானது. அது நீ எடுத்து செல்லும் விதத்தில் தான் உள்ளது. நீ மற்றவரை நடத்தும் விதத்தில் உள்ளது. ஒவ்வொரு நொடியும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நீ சந்தோஷமாக விடுபட்டு வாழ்வதற்கு ஆசைப்பட்டால் இந்த உனது வாழ்க்கையையே என்னிடம் ஒப்படைத்துவிடு. எல்லா பாரங்களையும் ஒரு பூவிடம் கூறி என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. சமர்ப்பித்துவிட்டு மீண்டும் உன் தோள்களில் 5 நிமிடத்தில் அதை பற்றி நினைக்கக்கூடாது. உதாரணத்திற்கு, கடன் பிரச்சனையை பார்த்து கொள்ளுங்கள் என்று நீ என்னிடம் சொன்னால், சொல்லிவிட்டு 5 நிமிடம் கழித்து கடன் கொடுத்தவருக்கு என்ன பதில் சொல்வது என்று நீ யோசித்து கொண்டு இருக்கக்கூடாது. நீ அமைதியாக சந்தோஷமாக இரு. நான் உனக்கு கொஞ்சம் பணம் ஏற்கனவே கொடுத்துள்ளேன் அல்லவா? அதில் சந்தோஷமாக கஞ்சத்தனம் செய்யாமல் உன்னை சுற்றி இருப்பவரையும் உன்னையும் என்னையும் சந்தோஷப்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்று யோசி. கையில் இருக்கும் பணம் கரைந்தால் தானே நாளை என்ன செய்வது என்று சிந்தித்து உழைக்க தயாராவாய். உன்னுள் இருக்கும் திறமையும் வெளிப்படும். தற்போதைய சூழ்நிலை உனக்கு மனநிறைவாய் இருந்தாலும் உன் வாழ்க்கை நடத்த போதிய பணம் இல்லைதானே? இதே நிலை நீடித்தால் விபரீதம்தான் ஏற்படும் உன் வாழ்வினில். நான் உன் கையை இருக்க பிடித்து கொண்டிருப்பதால் தான் உன்னால் உன் மனதுக்குள் தவறான எண்ணங்கள் வரவில்லை. ஆபத்தான முடிவுகளை நீ எடுக்கவில்லை. ஏனென்றால் என் ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளை நீ. மற்றவர் வாழ்க்கையை எடுத்துக்கொள். எல்லா வசதிகள் இருந்தும் தேவையில்லாமல் தவறான வழியில் செல்வதை உன் வாழ்க்கையில் நீயே பார்த்திருப்பாய். என்றால் அவர்களுக்கு என் பார்வை மட்டும்தான் பதிந்திருக்கும். அவர்களின் பெற்றோர்கள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் மட்டுமே உள்ளது. குலதெய்வம் ஆசீர்வாதம் கூட கிடைத்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் உனக்கு அப்படி இல்லை. உனக்கு முன்னோர்கள் ஆசீர்வாதமோ என்று எதுவுமே இல்லை. ஆனால் என் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமாக உள்ளது. அவர்களின் ஆசீர்வாதத்தையும் நீ பரிபூர்ணமாக இப்போது பெற்றுவிட்டாய். நான் தான் உனக்கு வெவ்வேறு ரூபத்தில் தினம் தினம் தெய்வ வாக்கை தந்து அதை நீ பெற்றுக்கொண்டு வருவதால் தான் உன்னால் இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்க முடிகிறது. இதை யாரிடமும் நீ பெருமையாக சொல்லாதே. ஏன்னா நீதான் மீண்டும் கீழே தள்ளப்படுவாய். எந்த ஒரு பிரச்சனையும் வீண் விவாதமும் உனக்கு வேண்டாம். அமைதியாக குறிப்பாக என் நாம ஜபத்தை மட்டும் 108 முறை சொல்லு. நீ விருப்பப்பட்ட எந்த நாமமாக இருந்தாலும் சரி, சொல்லிக்கொண்டே இரு. அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். மேன்மேலும் நீ வளர ஆசைப்பட்டால் அமைதியாக இருந்த வண்ணமே உன்னை சுற்றி நடக்கும் அனைத்து விஷயத்தையும் கவனி. என் இந்த தெய்வ வாக்கை கேட்கிறாய் பார். இதுவே உன் வெற்றியின் ஆரம்பம்தான். இனி இன்னும் கொஞ்சம் தூரம்தான். அதனையும் கடந்து விடுவாய் என் துணையோடு. வாழ்க்கை பாடத்தை கற்காமல் இந்த உலகினில் சாதித்தவர் எவருமே இல்லை. வாழ்க்கை பாடம் கற்க அவமானம், அசிங்கம், கேவல பேச்சு
இதை சகித்து கொண்டுதான் வர வேண்டும். அனைத்தையும் ஏற்கனவே நீ கடந்து விட்டாய் போதும் அளவிற்கு. பல அவமானங்களை, அதுவும் என் துணையோடு வெற்றிகரமாக. இனி என்ன பாக்கி? நான் உனக்கு வெற்றி என்ற பரிசு தர வேண்டும். அந்த பரிசை பெற்றுக்கொள்ள சில முக்கிய பொறுப்புகளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நீ தயாராகு. என் சாய் பிள்ளையாக இருந்தால் நிச்சயம் கேட்பாய். உனக்கான பரிசோடு முக்கிய பொறுப்பையும் தரும் நேரம் வந்துவிட்டது. மனதளவில் நீ தயாராகு. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.